மதுரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் நடிகை திரிஷா குறித்து தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் பேசியதாக கூறப்படும் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதூர் பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ விஜய் அன்பன் கல்லானை தலைமையில் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கண்டித்து பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி முழக்கங்களை எழுப்பினர். மேலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலான கருத்துக்களை அரசியல் மேடைகளில் பேசக்கூடாது என்றும் பொது வாழ்க்கையில் உள்ள தலைவர்கள் பொறுப்புடன் பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாகவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்கு விளக்கம் அளித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். புதூர் பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தையொட்டி அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். சிறிது நேரம் முழக்கங்களுடன் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பின்னர் அமைதியாக நிறைவடைந்தது. ரெட் தமிழ் 24 நியூஸ் செய்திகளுக்காக கேத்திருப்பதே. உதயநிதியை கண்டித்து போராட்டம். பெண்களை இழிவுபடுத்தும் உதயநிதியை கண்டித்து போராட்டம். தமிழ்நாட்டின் தீய சக்தியை உதயநிதியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். உதயநிதியை கண்டிக்கின்றோம். போராட்டம் போராட்டம். இது டிவிகே சார்பில் போராட்டம். மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். பெண்கள் எங்களிடம் மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். பெண்கள் இனமாகிய எங்களிடம் மன்னிப்பு கேள். போராட்டம் போராட்டம். இது டிவிகே சார்பில் போராட்டம். மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். உதயநிதியை கண்டிக்கின்றோம். போராட்டம் போராட்டம். இது டிவிகே சார்பில் போராட்டம். உதயநிதியை ஆபாச நிதியை அரசியல் உனக்கு ஒரு கேடா? ஆபாச நிதியே உனக்கு அரசியல் ஒரு கேடா? ஆர்ப்பாட்டம் நடத்த வந்தாயா? ஆபாச ஆட்டம் நடத்த வந்தாயா? ஆபாச ஆட்டம் வர வந்தாயா? போராட்டம். ஆபாச நிதியே உனக்கு அரசியல் ஒரு கேடா? ஆபாச நிதியை அரசியலை விட்டு ஓடு. போராட்டம் இது போராட்டம். டிவிகே சார்பில் போராட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தீய சக்தி உதயநிதியை கண்டிக்கின்றோம். தீய சக்தி உதயநிதியை கண்டிக்கின்றோம். பெண்களை இழிவுபடுத்தும் உதயநிதியை கண்டிக்கின்றோம். பெண்களை இழிவுபடுத்தும் உதயநிதியை கண்டிக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இல்ல ஆர்ப்பாட்டம். உதயநிதியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். உதயநிதியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம். டிவிகே சார்பில் போராட்டம். டிவிகே சார்பில் போராட்டம். கைது செய் கைது செய். கைது செய் கைது செய். உதயநிதியை கைது செய். உதயநிதியை கைது செய். கைது செய் கைது செய். கைது செய் கைது செய். உதயநிதி கைது செய். உதயநிதியை கைது செய். இரட்டை வசனம் பேசும் உதயநிதியை கைது செய். இரட்டை வசனம் பேசும் உதயநிதியை கைது செய். தமிழ்நாட்டின் தீய சக்தி உதயநிதி செய். தமிழ்நாட்டின் தீய சக்தி உதயநிதியை கைது செய். அரசியல் நாகரிகம் தெரியாத அரசியல் நாகரிகம் தெரியாத உதயநிதியை உனக்கு அரசியல் ஒரு கேடா? உதயநிதியை உனக்கு அரசியல் ஒரு கேடா? அரசியல் நாகரிகம் தெரியாத அரசியல் நாகரிகம் தெரியாத உதயநிதியை கேடா? அரசியல் உனக்கு ஒரு கேடா? கண்ணியம் காக்காத உதயநிதியை கண்ணியம் காக்காத உதயநிதியை அரசியல் உனக்கு ஒரு கேடா? அரசியல் உனக்கு ஒரு கேடா? இரட்டை ஆபாச வார்த்தைகளாக பேசின உதயநிதியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருக்கோம்.
மேடையில் எப்படி பேரு நீங்க ஒரு மகளிரை எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த வார்த்தையை எப்படி கவனிக்கிறீங்க நீங்க? மகளிருக்கு எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி தான் பேசியிருக்காரு. அவங்க வீட்டில் அவங்க கட்சியில் மகளிர் இல்லையா அப்படின்ற அநாகரிகமான செய்து எந்த ஒரு பெண்ணாலையும் ஒரு ஏற்றுக்க தகுந்த இல்லாத பேச்சு. அரசியலுக்கு தேவையில்லை. இல்லை அவங்க திமுக என்பது ஒரு ஆபாச கட்சின்றது அவரோட வழி வந்து அவர் தாத்தா காலத்து கட்சி ஆலமரத்து கட்சின்றது அவங்க தாத்தா பண்ணதை தான் இன்றைக்கி அவர் பண்ணுறாரு. அவர் முன்னாள் பிரதமரையும் முன்னாள் முதல்வரையும் அதாவது பெண்களை மதிக்காமல் அன்று இந்திரா காந்தி அம்மையாரையும் சரி அம்மா அவர்களையும் சரி அவர்களை அசிங்கமாக பேசின அவங்க தாத்தா வழியில் அடுத்து அவங்களோட அதே அதிமுகவில் இருந்த சின்னம்மா அவர்களை அசிங்கமாக பேசின அவங்க அப்பா வழியில் இன்று தமிழக முதல்வராக இருக்கிற தலைவர் தளபதி அதாவது பெண்களோட அண்ணனா தன்னோட சகோதரனா பார்க்குற இன்றைக்கி தமிழ்நாட்டு பெண்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு தலைவனை பார்த்து ஒரு இரட்டை அர்த்தத்தில் அதுவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவன்ற பொறுப்பு இல்லாமல் பேசியிருக்காரு. இன்று பெண்கள் அனைத்தரும் தன்னெழுச்சியாக இன்றைக்கி கூடுறாங்க. ஏன்னா தன்னோட அண்ணனை பேசினா தன்னோட வீட்டில் இருக்கிற தன் கூட பிறந்த ஒரு அண்ணனை பேசினா இருக்கிற வழியை இன்றைக்கி பெண்கள் ஸோ அப்படி இன்றைக்கி பெண்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணனால இன்று அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதான் அனைத்து பெண்களின் அனைத்து தமிழக மக்கள் விருப்பம். இன்று கைது செய்யப்படுகிற என்ற செய்தி இப்போது வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது உண்மையிலே ஏன்னா ஒரு தலைவன் என்பவன் வந்து தொண்டனை வழிநடத்த தெரியணும். அப்படி தன்னோட மக்களையும் சரி தன்னோட தொண்டர்களையும் உண்மையாக வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைவர் தளபதியை ஒரு நடுத்தரம் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு மூணாவது மனிதரை போல ஒரு பொறுப்புமிக்க மேடையிலேருந்து பேசுகிற பேச்சு அது கிடையாது. ஸோ அவர் பேசினதுக்கு எங்களோட உண்மையாக கண்டனங்கள். 100% அவர் கைது செய்யப்பட்டது தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி. ஒரு நல்ல மனிதனை ஒரு நல்ல தலைவனை அதுவும் பொது மேடையில் ஒருத்தர் எப்படி பேசணும் அப்படின்றதுக்கு சிறிஞ்சென்று கூட தகுதியற்ற ஒரு மனிதனை கைது சென்றதுக்கு காவல்துறைக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க விடாமல் செய்கிறக்காக தான் இந்த மாதிரி கைது பண்ணியிருக்காங்க, முதல்வர் கைது பண்ணியிருக்காங்க. இல்லை சார், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க 1000 கருத்துக்கள் சொல்லலாம். சட்டமன்றத்தை அதாவது வீட்டை விட்டு வெளியே வான்னாங்க. ஆனால் இன்று சட்டமன்றத்தில் எந்த திமுக எம்எல்ஏக்களும் இருப்பதே கிடையாது. அவங்க வெளியே போகிறாங்க. நீ பேசுன்னு சொன்னாங்க. எங்கள் தலைவர் பேசுன்னு முடித்த 10வது நிமிஷம் 5வது நிமிஷம் எல்லாருமே பிளறடிச்சு ஓடி வெளியே போகிறாங்க. இப்படி அவங்க சொல்கிற எல்லாம் அவங்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் உறுதுமே கிடையாது. எங்களோட தலைவர் பேச ஆரம்பித்தாலே பதில் சொல்ல முடியாமல் அவங்க தான் ஓடிட்டு இருக்காங்க. அதனால் சட்டமன்றத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் ஒரு மக்கள் மன்றத்தில் எப்படி பேசணும்னு ஒன்று இருக்குல்ல, இதை நீங்கள் ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் அவர் பேசுனது நியாயமானு சொல்லிட்டு. அது அவங்க என்னென்னா மீண்டும் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா நாங்கள் தாத்தா வழி வந்தவர்கள் அப்பா வழி வந்தவர்கள்ன்றதை அவர் இந்த கேவலமான செயல் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. இது வந்து ஜெயலலிதா காலத்து பாலிடிக்ஸ் உடனே கைது பண்ணுறதுலாம் ஜெயலலிதா காலத்து பாலிடிக்ஸ் அந்த பாணியை கையில் எடுக்கிறாராம். இல்லை சார், இதில் அந்த பாலிடிக்ஸ்னு கிடையாது. இது மக்களோட பாலிடிக்ஸ். நீங்களே ஒரு தமிழக முதல்வராக இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை அதுவும் பெண்ணியத்தை போற்றுகின்ற ஒரு தலைவரை பெண்களின் பாதுகாவலரான்னு சொல்லி பல திட்டங்களை கொண்டு வந்து ஒரு தலைவரை ஒரு இரட்டை அர்த்தத்தை உடனடியாக அதுவும் ஒரு பொது மேடையில் பேசுகிறது எந்த விதத்தில் நாகரிகம் நீங்கள் நினைக்கிறீங்க? அவரை வந்து மக்களே வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல. அப்படிப்பட்டவர்களை கைது செய்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு பயம் இருக்கும். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு பொறுப்பு இருக்குல்ல. அவங்க பெண்கள் இருங்கல்ல, அவங்க கட்சியிலேயும் பெண்கள் இருக்கு, எப்படி அவங்களோட பயணிப்பாங்க? ஸோ ஒருத்தரை போகிற போக்கில் ஒருத்தரை பேசிடலாம் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதரே பேசக்கூடாது. ஒரு தமிழக முதல்வரை பேசுறதுன்றது ஒரு தப்பான விஷயம் தானே. அதுக்கு கைது நடவடிக்கைன்றது இயல்பான ஒன்று தானே. உதயநிதி கைது போக்கு வந்து போலீசாரின் அராஜகத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி சாலை மறியலில் ஈடுபடுத்திருக்காங்க நிறைய பேர். இல்லை அது அவரை சார்ந்தவங்களை ஈடுபடுறதுன்றது அவங்களோட விருப்பம். ஆனால் இது வந்து அராஜக போக்கு எங்கேருந்து வரும் சொல்லுங்கள்? ஒரு தமிழக முதல்வரை பற்றி அது நீங்கள் நார்மலாக பேசுகிற எந்த பேச்சுக்கு வேணாலும் பதில் பாங்க. இப்படி ஒரு எப்படி சொல்கிறேன்னா தனிப்பட்ட ஒரு தாக்குதல் மாதிரி ஒரு இரட்டை அர்த்தத்தில் அது பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறது வந்து தமிழ்நாட்டு பிள்ளை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் இன்னைக்கு கைது பண்ணலைன்னா அவர் பாதுகாப்பாக இன்னைக்கு உண்மையை சொன்னப்போனால் அவர் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் கைது பண்ணியிருக்காங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பெண்கள் அந்த லெவலுக்கு ஒரு இதில் இருக்காங்க. இதோட நிறுத்திக்கணும், இல்லைன்னா பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு திமுகவினர் கடுமையாக இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி பொய் வழக்கு போடுறது இதோட நிறுத்தி தாவேக்கான என்ன எச்சரிக்கை பதில் கொடுக்குறாங்க? இல்லை இது பொய் வழக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா இப்போ எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க? அனைத்து எம்எல்ஏக்கள் கைது பண்ணப்படுறாங்களா? யார் தரக்குவரா கண்ணியமற்ற முறையில் பொது வேலையில் ஒன்று மிரட்டல் விடுறாங்க,
உனக்கு கையை உடைச்சிடுவேன், காலை உடைச்சிடுவேன், கொலை பண்ணிடுவேன், மிரட்டல் விடுறாங்க. இல்லைன்னா ஒரு தமிழக முதல்வராக இருக்கிற பார்த்துட்டு கண்ணியமற்ற பேச்சை ரொம்ப தரக்கூறாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி இதுதானே சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு என்பது சாமானியனுக்கு ஒன்று தான், சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒன்று தான். கண்ணியம் காக்க வேண்டியது எங்களோட கடமை, அதாவது சாதாரண மக்களோட கடமை கிடையாது. இங்கே சட்டமன்ற உறுப்பினர் தான் இன்னும் அதிகமாக இருக்குது. அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இழக்கிறப்ப சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசோட கடமை, காவல்துறையோட கடமை. அதை தான் இந்த அரசும் செய்யும், சட்டமும் செய்யும். ஓகே. தேங்க்யூ.